விதியை வெல்லும் நட்சத்திர வகுப்பு தொடங்கும் நாள் செப்டம்பர் 5 முதல் 11 வரை 7 நாட்கள் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை 1 மணி நேர வகுப்பாக ஜூம் ஆன்லைன் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். குரு பகவான ஆணுக்குரிய ஜீவகாரகன் அப்படின்னும் சுக்கிர பகவான பெண்ணுக்குரிய ஜீவகாரகன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்துப்போம். அதே போல விருகுநாடி அடிப்படையில ராகுகேது தோஷம் யாருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ அந்த வீட்டில் ஒரு முகூர்த்த கால் நட்டு திருமண நிகழ்வுகள் என்ன பண்ணாதுன்னா நடைபெறாது. அல்லது குடும்பத்தில் எப்போதுமே பிரிவுகள் அந்த குடும்பத்தில் இருப்பவங்க. இப்ப சர்ப்ப தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சது 2 பேர் தான். ஒன்னு ராகு, இன்னொன்னு கேது. அதிகபட்ச ஆதிசேஷன் தெரியும், இவ்வளவுதான். ஆனா உண்மையை சொல்லணும்னா நாக தேவதைகளுடைய அருளை பெற்ற ஒருவருக்கு ராகு கேது தோஷ நிவர்த்தி. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உலகம் என்றால் விஸ்வம், விஸ்வம் என்றால் விஷ்ணு. விஷ்ணுவை தாங்கி இருப்பதினால் அவருக்கு பாத்தீங்கன்னா ஆதிசேஷன் என்ற பெயர் உண்டு. இந்த உலகமே விஷ்ணுவினுடைய. திருப்பாம்புரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா நாகதேவதைகள் இறைவனை பூஜித்து பேறு பெற்றதாக இன்றளவும் சொல்லப்படுகிறது. இன்றளவும் சிவனை நாகங்கள் பூஜிப்பதாக நம்பப்படுகிறது. நாக உலகம்னு ஒரு உலகம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய தீய வினைகளினுடைய வடிவத்தை சர்ப்ப கிரகங்களை என்ன செய்கின்றது என்றால் தீர்மானிக்க வேண்டும் என்ற வரத்தினை சிவபெருமானால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தினம் நம்ம பிரச்சனைகளில் கூகுள் திறந்தா தேடுறோம். நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்றுன்னா நமக்கு சுலபமாகவும் ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லை, இன்னைக்கு அறிவியல் ரீதியாகவும் சேர்த்து நமக்கு தீர்வு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்தியசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா. இன்னைக்கு கூகுளில் திறந்த நிறைய விஷயம் மக்கள் தேடுறாங்க. இதில் டாப் மோஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருமணமாகலை. இதற்கு காரணம் நாகதோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த நாகதோஷம் அப்படின்னா பொதுவாக என்ன, யாருக்கு வரும், இதற்கு எப்படி நம்ம ஒரு தீர்வு பார்க்கலாம்? அதாவதுமா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்மக்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான். இவர் தான் நாம நன்மை பண்றதையும் தீமை பண்றதையும் சேகரித்து வைக்கிறார். நன்மைக்குரிய பலன்களை குரு பகவான் வாயிலாகவும் தீமைக்கு உரிய பலன்களை ராகு கேதுவின் அடிப்படையிலும் ஒரு மனிதருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பை சனி பகவான் தான் என்ன செய்கிறார்னா நிர்ணயிக்கிறார். அதன் அடிப்படையில் நாம் முன்ஜென்மத்தில் செய்த வினைகள் தான் ராகு கேதுக்களாக நம் ஜாதகத்தில் என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னா உருவகப்படுத்தப்படுகிறது. இதுல ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பலன்களை பார்த்தீங்கன்னா பெரிதுபடுத்துபவர். கேது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பலனை நடைபெற விடாமல் தடுத்து நிறுத்துபவர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இந்த 2 கிரகங்களும் எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு தனி மனித ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி துல்லியமா சொல்லணும்னா லக்ன அதிபதியோடோ 7ஆம் அதிபதியோடோ என்னாகி இருக்கக்கூடாதுன்னா தொடர்பு ஆகியிருக்க கூடாது. இப்ப உதாரணமா லக்னாதிபதி அப்படின்றத நாம பிருகு நாடி ஜோதிட அடிப்படையில எப்படி எடுத்துப்போம்னா குரு பகவான ஆணுக்குரிய ஜீவகாரகன் அப்படின்னும் சுக்கிர பகவான பெண்ணுக்குரிய ஜீவகாரகன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்துப்போம். அதே போல பிருகு நாடி அடிப்படையில கலத்திரக்காரகமாக ஆணுக்கு கலத்திரக்காரகமாக சுக்கிர பகவானையும் பெண்ணுக்கு கலத்திரக்காரகனாக செவ்வாய் பகவானையும் நம்ம என்ன பண்றோம்னா தேர்ந்தெடுக்கிறோம். ஆக மொத்தம் ஒருவருடைய திருமண விதி ஒரு ஜாதகத்துல 3 விஷயத்தை பார்த்து தான் முடிவு செய்யப்படணும். அது எப்படின்னா பிறந்த லக்னாதிபதி, அதற்கு அடுத்தபடியா ஆண்களுக்கு குருவும் சுக்கிரனையும் வைத்து என்ன செய்ய வேண்டும், முடிவு செய்ய வேண்டும். ஒரு பெண் ஜாதகம் இருக்கு அப்படின்னா பெண் பிறந்த லக்னாதிபதி, அதற்கு அடுத்தபடியாக பெண் ஜாதகத்தில் செவ்வாய், பெண் ஜாதகத்தில் சுக்கிரன், இதை வைத்துதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா முடிவு செய்வோம். இப்ப இந்த 3 விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த லக்னாதிபதி சுக்கிரன் செவ்வாய் குரு இவர்களோடு ராகு கேது எக்காரணத்தை முன்னிட்டும் தொடர்பு பெற கூடாது.
அப்படி தொடர்பு ஆகி இருந்தா இதுதான் துல்லியமான ராகு கேது தோஷம். இது நடைமுறையில எப்படி நிறைய இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப லக்ன பாவம் என்பது ஜாதகரை பற்றி சொல்வது, 2ஆம் பாவம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருடைய குடும்பத்தை பற்றி சொல்லுவது, 7ஆம் பாவம் என்பது ஜாதகருடைய திருமண வாழ்க்கை, 8ஆம் பாவம் என்பது அவருடைய தாம்பத்திய வாழ்க்கை. இது எல்லாமே இணைந்தது தான் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமண வாழ்க்கை. அப்போ 1, 7, 2, 8 இந்த இடங்கள் எல்லாம் ராகு கேது இருக்கிறத சர்ப்பதோஷங்கள் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா பொதுவாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா உறுதியா சர்ப்பதோஷம் இருக்கிறதுன்றத நாம முன்னாடி நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த விதியை வைத்து தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா முடிவு செய்து ஆக வேண்டும். சரி, இப்ப இந்த ராகு கேதுக்கள் நம்ம வாழ்க்கையில என்னதான் பண்ணுது, அவங்க வேலை தான் என்ன அப்படின்னா ஒளிமிக்க கிரகங்களினுடைய செயல்களை இழக்க வைக்கிறது தான் சர்ப்ப கிரகங்களுடைய ஃபர்ஸ்ட் விஷயம். இதுல ஒரு கன்ஃபியூஷன் என்ன, நாகதோஷமும் ராகு கேது தோஷமும் ஒண்ணா வேற வேற? அதாவது ராகு கேதுனாலும் சர்ப்பம் தான், ராகுவும் சர்ப்பமே கேதுவும் சர்ப்பமே, சர்ப்பத்திற்கு வேறு ஒரு பெயர் தான் நாகம். அதனால 2 விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொதுவான பெயராக அழைக்கப்படுகிறது. ஊருக்கு பொறுத்தளவில் அது ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு பெயர்ல என்ன பண்ணப்படுதுன்னா மாற்றப்படுகிறது. இப்போ நல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, ராகு கேதுக்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம பொதுவா ஒரு சர்ப்பம் அப்படின்னு சொல்றோம். இப்ப சர்ப்பங்களுக்கு மட்டும்தான் ஒரு விஷயத்தை உள்வாங்கி பழி வாங்குற குணம் நிறைய இருக்கு. ஆனா அதே சர்ப்பங்கள் நன்மை செய்யக்கூடிய விஷயத்தையும் என்ன பண்ணுதுன்னா அதிகம் பெறுகிறது. பொதுவா எல்லாருக்குமே ராகுகேது தோஷம் உடனுக்குடன் என்ன பண்ணாதுன்னா வராதுமா. இப்ப ராகுகேது தோஷம் எந்த வீட்டில் ஒரு ஜாதகம் இருக்கிறதோ அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ராகுகேது தோஷம் இருந்து திருமணம் தடையாகிக்கிட்டு இருக்கு 35 வயசு மேலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அல்லது அந்த ஜாதகர் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாருன்னா இருக்கிற இடத்தை விட்டு வெளிநாட்டிலேயோ அல்லது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுதான் இருப்பாரு. அப்படி இருந்து இந்த விதிகள் பொருந்தினாதான் அது உண்மையான ராகுகேது தோஷம். இதை முதல்ல என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். அடிப்படையில் ராகுகேது தோஷம் இருப்பவர்களுக்கு குலதெய்வம் தெரியாது. ராகுகேது தோஷம் இருந்தால் குலதெய்வத்தை நம்ம வழிபடவே முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ராகுகேது தோஷம் யாருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ அந்த வீட்டில் வந்து ஒரு முகூர்த்த கால் நட்டு திருமண நிகழ்வுகள் என்ன பண்ணாதுன்னா நடைபெறாது. அல்லது குடும்பத்தில் வந்து எப்போதுமே பிரிவுகள் வந்து அந்த குடும்பத்தில் இருப்பவங்க பிரிந்தே இருப்பார்கள். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதே குடும்பத்தில் 2 திருமணம் நடைபெற்றிருக்கலாம் அல்லது திருமணம் ஒன்று நடந்து அந்த மனைவியோ கணவனோ இறந்து அடுத்த நிலையில இருக்கலாம். இப்படி இந்த இல்வாழ்க்கையை வந்து அடுத்த தலைமுறைக்கு அழகாக கொண்டு செல்வதில் குழப்பம் இருக்கிறது பேரே ராகுகேது தோஷம் தான். அப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா 4 விதிகள், அந்த விதிகள்ல கண்டிப்பா ஒரு விதியாவது பொருந்திருந்தா மட்டும்தான் அந்த குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் என்ன பண்ணும்னா இருக்கும். இப்ப பொதுவா ராகு கேதுக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அடிப்படை பரிகாரம் வந்து ராகு பகவானுக்கு திருநாகேஸ்வரமும் கேது பகவானுக்கு கீழ்பெரும் பள்ளம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ராகு பகவானுக்கு துர்க்கையை வழிபடுங்க, கேது பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயக பெருமான வழிபடுங்க. இதுதான் அடிப்படையா தாந்திரிக பரிகாரத்துல சொல்லிட்டு இருக்கிற விஷயம். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா அம்பாளுக்கு தாலி எடுத்து போடுங்க, வாழை மரத்தை வெட்டுங்க, அல்லது சர்ப பிரதிஷ்டை வாங்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆலமரத்தடியில வைங்க, அரச மரத்தடியில வைங்க. இப்படிதான் நடைமுறை பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ராகுகேது தோஷத்திற்கு செல்லுபடி ஆகாது. ராகுகேது தோஷம் வந்து திருமணத்துக்கு மட்டுமல்ல, அந்த திருமணம் என்ற பந்தத்தையும் குழந்தை பேரையும் கடைசி வரை ஒரு அடுத்த தலைமுறையை சிறப்பாக கொடுக்கிற வரையும் அந்த தோஷம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த தோஷம் ஒருத்தருக்கு இருக்கிறதுன்றத உறுதிப்படுத்தணும்னா முதல்ல சர்ப்ப தெய்வங்களினுடைய அருளை நாம பெறணும். இப்ப சர்ப்ப தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சது 2 பேர் தான், ஒன்னு ராகு இன்னொன்னு கேது. அதிகபட்ச ஆதிசேஷன் தெரியும், இவ்வளவுதான். ஆனா உண்மையை சொல்லணும்னா நாக தேவதைகளுடைய அருளை பெற்ற ஒருவருக்கு ராகுகேது தோஷ நிவர்த்தி. அது எப்படி நாக தேவதை அருளை பெறணும்? அப்போ நாக தேவதைகள்னா யார் அப்படின்னு பார்த்தா அவங்க தான் அஷ்ட மகாநாகங்கள்னு இருக்காங்க. மொத்தம் 8 நாக தேவதைகள் என்ன பண்றாங்கன்னா இருக்காங்க. இது நிறைய பேருக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறதுனா தெரிய மாட்டேங்குது. இப்ப சிவபெருமானை பார்க்கிறப்போ ஒரு நாகாபரணம் இருக்கு, அந்த நாக தேவதைக்கு ஒரு பெயர் உண்டு. இப்ப விஷ்ணு பரமாத்மா வந்து பள்ளி கொண்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு நாக தேவதை இருக்கு, அதற்கு ஒரு பெயர் உண்டு. இப்ப கருமாரியிடம் இருக்கக்கூடிய நாகதேவதைக்கு ஒரு பெயர் உண்டு. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானிடம் இருக்கக்கூடிய நாகதேவதைக்கு ஒரு பெயர் இருக்கிறது. கணபதியினுடைய இடுப்பில் சுற்றி இருக்கக்கூடிய நாகதேவதைகளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஆக மொத்தம் 8 நாகதேவதைகள் இந்து தர்மத்தில் ஒவ்வொரு தெய்வத்திடமும் என்ன பண்ணுதுன்னா மாறி 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 இருக்கிறது. அதுல குபேரனுடைய செல்வத்தையும் மகாலட்சுமியினுடைய செல்வத்தையும் பாதுகாப்பதற்கு முதற்கொண்டு நாகதேவதைகள் இருக்கிறது. நம்ம புராண இதிகாசங்கள்ல நிறைய படிச்சிருப்போம். புதையில் இருக்கிற இடத்துல பாம்பு பாதுகாக்குது, பாம்பு புற்றுக்குள்ள இருக்கு
இருக்கிறது, அந்த சர்ப்பத்துக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. இது மொத்தம் 8 விதமான சர்ப்பங்கள் இருக்கிறது. இதுல முதல் சர்ப்பம் தான் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் தலைமையானவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன். இப்ப அந்த ஆதிசேஷன் யார் அப்படின்னா இவர் தான் வந்து உலகை தாங்குபவர். இப்போ உலகம்னு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா பூமியை தாங்குறவர் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உலகம் என்றால் விஸ்வம், விஸ்வம் என்றால் விஷ்ணு. ஸோ விஷ்ணுவை தாங்கி இருப்பதினால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் என்ற பெயர் உண்டு. இந்த உலகமே விஷ்ணுவினுடைய வடிவம் தான். அப்போ விஷ்ணுவை வந்து தாங்கி இருக்கக்கூடிய கோலத்தை தான் நம்ம பூமியை தாங்கிய கோலம்னு சொல்றோம். இப்போ பூமியில அதிகபட்சம் நீர் பரப்பளவு அதிகமா, நிலப்பரப்பளவு அதிகமான நீர் தான். தண்ணீர் அப்படின்றது வந்து அதனுடைய நிறம் எப்படி உருவாகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வானத்தினுடைய நிறத்தினுடைய பிரதிபலிப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நீல நிறம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லுகிறோம். ஸோ ஆகாயத்தையும் பூமியையும் கட்டி காப்பவர் வந்து இறைவன் என்பதனால் அவருடைய திருமேனியில் நீங்க விஷ்ணுவன் எடுத்துக்கிட்டாலும் சரி, சிவபெருமான் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவருடைய திருமேனி நீல நிறமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இரண்டாவது சர்ப்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சர்ப்பத்திற்கு பெயர் வாசுகி. இந்த வாசுகி தான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நாகதேவதை. இந்த வாசுகி தான் பார்க்கடல் கடைந்த பொழுது என்ன பண்ணப்பட்டதுன்னா பயன்படுத்தக்கூடிய சர்ப்பமாக இருந்தது. ஸோ இப்போ சிவபெருமானிடம் சரணாகதி அடையும் பொழுது வாசுகி தேவியினுடைய அருளும் நமக்கு என்ன பண்ணுது, சீரும் சிறப்புமாக கிடைக்கிறது. அடுத்த சர்ப்பம் மூன்றாவது சர்ப்பம். இந்த நாகதேவதையின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷகன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாகதேவதை. இருக்கிற நாகதேவதையிலேயே ரொம்ப அதிகப்படியான விஷம் கொண்ட நாகதேவதையாக இந்த தெய்வத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னா உருவகப்படுத்துகிறோம். இந்த தேவதையினுடைய பங்கு எங்க இருக்கிறதுன்னு கவனித்து பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு நிறத்தில் அணிந்திருக்கிறத கட்டாயமா பார்ப்பீங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா அணிகலனாகவும் குறியீடாகவும் கொண்ட நாகதேவதையாக இந்த தேவதையே இருக்கிறது. ஸ்வஸ்திக் என்பதற்கு ஒரு பாதுகாப்பு என்ற ஒரு பொருள் உண்டு. இப்ப நீங்க கண்திருஷ்டி கணபதினு ஒன்று பார்த்திருப்பீங்க. அந்த கணபதியிடம் சரணாகதி அடைந்திருக்கிற சர்ப்பம் இந்த சர்ப்பமே. அந்த ஸ்வஸ்திக் நமக்கு பாதுகாப்பை வழங்கி எல்லா விதமான திருஷ்டி தோஷங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய சர்ப்பம் இந்த சர்ப்பம் தான். அடுத்த சர்ப்பத்தின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா கார்கோடகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சர்ப்பமானது ருத்ரமூர்த்தியிடமும் காளியினுடைய தாண்டவத்தின் பொழுது உதவி செய்யக்கூடிய சர்ப்பமாக இருக்கிறது. காளி தேவதைக்கு மிகவும் நெருங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சர்ப்பமாக இருக்கிறது. இந்த சர்ப்பமானது பில்லி, சூனியம், ஏவல், தீய சக்தி அத்தனையும் அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது. இதன் நிறம் கருமை நிறமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா போற்றப்படுகிறது. அடுத்த சர்ப்பத்தின் பெயர் பத்மன். இந்த பத்மன் அப்படின்ற சர்ப்பம் வந்து ரொம்ப அருமையான சாத்வீக தன்மை கொண்ட சர்ப்பமாக உருவகப்படுத்தப்படுகிறது. நீர்நிலையில் வாழக்கூடியது, தாமரை நிறம் போன்று இருப்பது, மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விகார எண்ணங்கள் அத்துணையும் நீக்கி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சர்ப்ப தேவதையாக இந்த தேவதை என்ன செய்யப்படுகிறது என்றால் உருவகப்படுத்தப்படுகிறது. இந்த சர்ப்பத்தினுடைய தொடர்பு மகாலட்சுமியோடு என்னாகி இருக்கிறதுனா தொடர்பாகி இருக்கிறது. அம்பிகையை பாதுகாக்கக்கூடிய நிலையில் இந்த சர்ப்பமானது இருக்கிறது. இது ஒரு சிறிய வகை சர்ப்பமாக என்ன செய்யப்படுகிறது என்றால் உருவகப்படுத்தப்பட்டு விஷம் இல்லாத நிலையை நமக்கு கொடுக்கின்றது. அடுத்து ஆறாவது சர்ப்பம். இந்த சர்ப்பத்திற்கு பெயர் மகாபத்மன். மகாபத்மன்னாவே மகானாலே இந்த இடத்துல பெரிய. அப்போ இந்த சர்ப்பம் யாரோடு தொடர்புடையது அப்படின்னா குபேர நிதியினுடைய ஏனைய செல்வங்களை பாதுகாக்கக்கூடிய சர்ப்பமாக இருக்கிறது. ராகு பகவானோடு தொடர்பாகி இருக்கக்கூடிய சர்ப்பம் இதுவே. ஒரு மனிதனுக்கு போக பாக்கியங்கள் அத்தனையும் தரக்கூடிய நிலையை இந்த சர்ப்பமே செய்கிறது. புதையல் யோகத்தினை வந்து அதிகமாக பெறுவதற்கு இந்த சர்ப்பத்தின் உதவி இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா நடைமுறைப்படுத்தி கொள்ள முடியும். ரத்தின கற்களினுடைய அனுகிரகத்தை தரக்கூடிய சர்ப்பமாக இந்த மகாபத்ம சர்ப்பமே என்ன பண்றது அப்படின்னா விளங்குகிறது. இதன் உடலில் குறியீடு நீங்க பாத்தீங்கன்னா திரிசூல குறியீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்படையில் அமைந்திருக்கும். அது மட்டும் அல்லாது அம்பிகையினுடைய தலையில் இருக்கக்கூடிய சர்ப்பங்களினுடைய தன்மையாகவும் இந்த சர்ப்பத்தை நம் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்த சர்ப்பத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா சங்கபாலன். இந்த சங்கபாலன் அப்படின்ற இதற்கு பெயர் காரணம் என்னன்னா தன்னுடைய உருவத்தில் சங்கு போன்ற அமைப்பை உடைய சர்ப்பமாக இது விளங்குகிறது. சங்குக்குரிய வெண்மை நிறம் இந்த பாம்போடு என்னாகும்னா ஒத்து போகக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் அல்லாது 8 திசைகளை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஆற்றலினை இந்த சர்ப்பமே செய்கிறது அப்படின்றத நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெரிவித்திருக்கிறார்கள். 8வது சர்ப்பத்தின் பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குளிகன்.
நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சிருப்போம், குளிகை நேரத்தில் எதை செய்தாலும் நன்மை நடக்கும். அந்த குளிக பகவானுடைய அருள் நமக்கு எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிறோம். ஆக குளிகன் என்பவர் ஒரு சர்ப்பத்தின் வடிவமாக விளங்கக்கூடியவர். இந்த குளிகன் யார் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய விதி பயனை மாற்றி அமைக்க முடியாது என்று இருந்தாலும் இவருடைய அருள் இருந்தால் அந்த விதியை மாற்றி கர்ம வினையை கட்டுப்படுத்தி அருள் கொடுக்கக்கூடிய சர்ப்பமாக இந்த சர்ப்பம் இருக்கின்றது. ஆக மொத்தம் 8 சர்ப்பங்கள் என்ன பண்றதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில தேவதைகளாக உருவகப்படுத்தி நமக்கு அருள் செய்கிறார்கள். இவர்களுடைய தொடர்பில்லாமல் இந்து தர்மத்தில் தெய்வங்களே இல்லை. நம் இந்து தர்மத்துல நிறைய எந்திரங்கள் நம்ம பார்த்திருப்போம். இந்த எந்திரங்கள்ல கோடுகள் இருக்கும் தெரியுமா? அந்த கோடுகள் அனைத்தும் இந்த 8 சர்ப்பங்களினுடைய துணை இல்லாமல் எதுவும் நடக்காது. அந்த கோடுகள் அனைத்துமே சர்ப்பங்களினுடைய வடிவம். அது நம்ம கண்ணுக்கு கோடா தெரியுது, ஆனா அதுல இருக்கிறது அத்தனையுமே சர்ப்பங்களினுடைய பாதுகாக்கப்பட்ட சக்தி. இந்த 8 சர்ப்பங்களினுடைய ஒன்றிணைந்த பிணைப்பு எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, திருப்பாம்புரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா நாகதேவதைகள் இறைவனை பூஜித்து பேறு பெற்றதாக இன்றளவும் சொல்லப்படுகிறது. இன்றளவும் சிவனை நாகங்கள் பூஜிப்பதாக நம்பப்படுகிறது. அங்க பாத்தீங்கன்னா நாககுண்டலினி அப்படின்னு ஒரு பெயரோடு என்ன ஆகியிருக்குன்னா, நாகதேவதைகள் 8ம் சேர்ந்த வண்ணத்தில் ஒரு பிம்பமானது அமைந்திருக்கிறத நம்மால என்ன பண்ண முடியும், கண்கூடாக பார்க்க முடியும். ஆனா அடிப்படையில் என்னன்னா, இந்த 8 சர்ப்பங்களினுடைய பெயர்களை சொல்லி நாம் வழிபட்டாலே நமக்கு ராகு கேது தோஷ பிரீதி உறுதியாக இருக்கும். இந்த 8 சர்ப்பங்களுடைய துணை எங்கு இருக்கிறது, எப்படி செய்தால் இந்த 8 சர்ப்பங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய நாக தோஷத்திலிருந்து முழுவதுமாக விடுதலை அடைந்து விடலாம். இப்போ நீங்க நாகங்கள் அதனுடைய தாற்பயம் யாருக்குமே தெரியல இது வரைக்கும். 8 விதமான நாகங்கள் இருக்கு. மேபி நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்றைய அளவில் எல்லாருக்கும் தெரியக்கூடிய இது ஒரு செய்தியா இருந்தது. இதை ஏன் திருமணத்தோட இணைச்சு நாகதோஷம் இருந்தால் திருமணம் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். அதாவதுமா, உலகங்கள் நிறைய உலகங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கிறத நிறைய ஏடுகள் இதிகாசங்கள் வேதங்கள் படிக்கிறதன் மூலம் நம்ம தெரிந்துக்கலாம். நாக உலகம்னு ஒரு உலகம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய தீய வினைகளினுடைய வடிவத்தை சர்ப்ப கிரகங்களை என்ன செய்கின்றது என்றால் தீர்மானிக்க வேண்டும் என்ற வரத்தினை சிவபெருமானால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிறைவை சொல்வது அவனுடைய பூமி வாழ்க்கை தான். ஒரு பூமி வாழ்க்கையை பிறந்துட்டாவே அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியத்தை கடந்ததற்கு பிறகு இந்த இடத்துல அவர் திருமண வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். அப்ப ராகு கேதுக்களுடைய தொடர்பு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னா, அவர் இன்னும் ஒரு எதிர்பாலினத்தை தொடர்பு படுத்தி தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு தயாராகும் பொழுது, அப்ப தலைமுறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமணம் பண்ணணும், அடுத்த தலைமுறைன்னு வரும்பொழுது அங்கு குழந்தைன்னு இருக்கணும். அப்ப ராகு கேதுக்களுடைய தொடர்பு அதிகம் எங்கு வேலை செய்கிறது அப்படின்னா புத்திர தோஷத்திலும் திருமண தோஷத்திலும் தான். ஆக மொத்தம் இந்த பூமி வாழ்க்கையை முழுமையடையாமல் சிதறச் செய்வதில், ஜாதகருடைய மனநிலையை அவருடைய கர்மவினை குளறுபடியாக்குவதில் இந்த சர்ப்ப கிரகங்கள் பெரிதும் துணை புரிகின்றது. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம தெரியாத நிறைய அரிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேருக்கு ஜாதகம் தெரியும், சில பேருக்கு எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா நீங்க சொன்ன அறிகுறிகள் எங்க வீட்டில் இருக்கு, இதற்கு தீர்வு நான் என்ன பண்ணணும்? பொதுவாமா 27 நட்சத்திரத்துல சர்ப்ப நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஆயில்ய நட்சத்திரத்தை நமக்கு குறிக்கின்றது. அதே போல சர்ப்பங்களுக்கு எல்லாம் தலைமைத்துவமாக இருப்பது யார் அப்படின்னா ஆதிசேஷன் அப்படின்றத நாம தெரிந்துக்கணும். இவர் தான் நாக உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார். இப்போ நாம பரந்தாமன் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன் இருக்கார் இல்லையா, அவரே தான் என்ன பண்றார் அப்படின்னா ராமாயணத்துல லக்ஷ்மணனாக அவதரிக்கிறார் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ராமனையும் லக்ஷ்மணனையும் என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்கவே முடியாது. இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் வானமண்டலத்துல ஆயிலி நட்சத்திரத்தினுடைய குறியீடு பார்த்தா சர்ப்பம் போல இருக்கிறது அப்படின்றத நான் சொல்லி தெரியல, அவர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுதான் நடைமுறையில எல்லா ஆலயங்களிலும் சொல்லப்படுகிறது. நீங்க கவனித்து பாருங்க, ராமபிரான் புனர்பூசத்தில் அவதரித்திருப்பார், லக்ஷ்மணன் ஆயிலி நட்சத்திரத்தில் அவதரித்திருப்பார். அப்ப ஆதிசேஷனே இந்த இடத்துல என்ன ஆகிறார் அப்படின்னா லக்ஷ்மணனாக ஆயிலி நட்சத்திரத்தில் உதிக்கும் பொழுது ஆயிலி நட்சத்திரத்திற்கும் சர்ப்பத்திற்கும் என்ன இருக்கிறது, ஒரு பெரிய தொடர்பு இருக்கின்றது. அப்போ ஆயிலிய நட்சத்திரங்கள் மட்டும்தான் இந்த 8 சர்ப்பங்களுடைய அனுகிரகத்தை தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றது. அப்போ புற்றோடு தொடர்புடைய பெண் தெய்வம், புற்றோடு தொடர்புடைய விநாயகர்,
புற்றோடு தொடர்பாகி இருக்கக்கூடிய சர்ப பிரதிஷ்டை, இதை நாம ஆயில்ய நட்சத்திரத்துல என்ன பண்ணணும், தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது அவசியமானது. அல்லது நாகக்கண்ணியம்மன் அப்படின்ற பெயர்ல அம்பிகை எங்கிருந்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. பொதுவா சர்வ தெய்வங்களுடைய அனுகிரகம் நமக்கு நிறைய வேணும் அப்படின்னா கன்னி பெண்களுடைய மகிழ்ச்சி அங்க மிக மிக அவசியமாகிறது. அப்போ கன்னி பூஜைகள் நடத்தி நம்ம சர்வ தெய்வத்தை பூஜிக்கும் பொழுது நமக்கு பெரிய வெற்றிகள் உறுதியாக உண்டு. அப்போ யார் ஒருவர் நாகக்கன்னி அம்மனுக்கு ஆயில்ய நட்சத்திரத்துல பால், தேன், பஞ்சாமிர்தம், குறிப்பாக பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள், அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குங்குமம், இது எல்லாத்தாலையும் அபிஷேகம் செய்து ஒரு 9 விதமான கன்னிகள் அல்லது 8 விதமான கன்னி பெண்களை அழைத்து அவர்களுக்கு பாத்தீங்கன்னா வஸ்திர தானமும் அவர்களுக்கு பிடித்த பொருள் தானமும் நம்ம கொடுத்து மகிழும் பொழுது இந்த சர்வதோஷத்திலிருந்து நாம் முழுவதுமாக என்ன ஆகிறோம்னா விடுதலை அடைகிறோம். அதே போல ராகுகேது தோஷம் இருக்கிறது, இமிடியட்டா ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், நாங்க என்ன பண்ணினா அது உடனே நமக்கு நடக்கும், வேற ஏதாவது நாங்க நடைமுறைப்படுத்தி தெய்வத்துக்கு ஏதாவது பண்ணணுமா, இல்ல ஏதாவது ஸ்லோகங்கள் இருக்கிறாங்கன்னா இருக்கிறது. இப்போ ஆதிசேஷனுடைய காயத்ரி மந்திரம் இருக்கும், அந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஆயில்ய நட்சத்திரத்துல படிச்சுட்டு கங்கை இருக்கும் இல்லையா, ஓடுகிற நீர் இருக்கும் இல்லையா, ஓடுகிற நீர்ல மஞ்சளையும் குங்குமத்தையும் ஒரு நீல நிறத்தில் வஸ்திரத்தை பாத்தீங்கன்னா ஓடுகிற கங்கையில் விடும் பொழுது இந்த தோஷம் முழுமதியாகவும் சரியாகும். அதாவது 108 முறை நமக்கு பாத்தீங்கன்னா காயத்ரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீர்ல மஞ்சள் குங்குமம் ஒரு நீல நிற பட்டு வஸ்திரத்தை விட்டுட்டு வேண்டிட்டாலும் அந்த பலன்கள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா சர்பத்தினுடைய தொடர்பே நமக்கு வாழ்க்கையில வரவே கூடாது அப்படின்னா அரசும் வேம்பும் நட்டு வைக்க வேண்டியது அவசியம். அரசும் வேம்பும் நாம நட்டு வச்சுட்டு நீர் ஊற்றணும். எப்போ ஊற்றணும் அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரத்துல பண்ணணும். பண்ணிட்டு நீங்க கரெக்டா பூச நட்சத்திரம் வரும்பொழுது அதிகாலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்க அரசமர விநாயகரை சர்ப பிரதிஷ்டையோடு இருக்கிற விநாயகரை 108 முறை சுற்றும் பொழுது அஸ்வமேத யாகம் செய்த பலன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பூரணமாக கிடைக்கும். ஸோ இந்த அடிப்படை வழிபாடுகளை முதல்ல முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க சிவபெருமானிடமோ விஷ்ணு பரமாத்மாவிடமோ முறையிட்டால் நிச்சயமாக உங்களுக்கான காரியம் செல்லுபடி ஆகும். ஏன்னா நாகதேவதைகளை நம்ம தர்ம தேவதைகள்னு சொல்லுவோம். அவங்கள முதல்ல சந்தோஷப்படுத்திட்டு அதன் பின் நீங்க இறைவன் கிட்டையும் நவகிரக வடிவாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களிடம் போய் நிற்கும் பொழுது அந்த தோஷம் பூரணமாக நிவர்த்தி அடையும். 48 நாளுக்குள் உறுதியான தீர்வும் கிடைக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் திருமணம் ஆயிருக்கும், ஆண் குழந்தைகள் இருக்காது. கேட்டால் முன்னோர்கள் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா பாம்பு அடிச்சிருப்பாரு, இல்லை வீட்டுக்குள்ளே வந்த பாம்பை ஏதோ ஒரு விதத்தில் துன்புறுத்தியிருக்காங்க, அதனால தான் ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கிற வீட்டுக்குள்ளே சடனாக பாம்பு வந்துட்டாலே ஏதோ ஒரு கெட்டது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்கும். இதற்கு என்ன தீர்வு? பொதுவாக இந்த அடிப்படை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா 27 நட்சத்திரங்களை பற்றின குறிப்புகள் ஒவ்வொரு வீட்டிலும் தெரிந்துக்க வேண்டியது அவசியம். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு ராசி கட்டம் இருக்கும், அம்மா ஒரு ராசி கட்டம் இருக்கும், வாரிசுக்கு ஒரு ராசி கட்டம் இருக்கும், எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும்னா அந்த ராகுகேதுக்கள் ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளை தருவாங்க. பொதுவாக ஒரு லக்ன பாவத்தில் ராகுகேது தொடர்பு இருந்தாலோ, லக்னத்துக்கு 5இல் ராகுகேது தொடர்பு இருந்தாலோ, லக்னத்திற்கு 9ஆம் பாவத்தில் ராகுகேது தொடர்பு இருந்தாலோ அந்த வீட்டுல சுபிக்ஷத்தை பார்ப்பது என்னவாக இருக்கும்னா அரிதாக இருக்கும். திடீர்னு சந்தோஷம் வரும், திடீர்னு அழுகை வரும், திடீர்னு மகிழ்ச்சி உறவுகள் ஒன்றாகும், திடீர்னு பிரியும். சோ இது அத்தனையுமே பாத்தீங்கன்னா வீட்டு தலைவனுடைய பிறந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரம், அப்ப 8வது நட்சத்திரம் 17வது நட்சத்திரம், அதற்கு அடுத்தபடியா 26வது நட்சத்திரம், இந்த அதிபதிகள் பூஜித்த ஆலயங்கள் இருக்கும். அந்த ஆலயத்திற்கு போயிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணும் பொழுது உறுதியாக எனக்காக நான் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரத்துக்குரிய தொடர்பில் இருக்கிற 3 நட்சத்திரத்திலையுமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன்ற ஒரு வாய்ப்பை அந்த தலைமுறையை என்ன பண்ணுதுன்னா பெறுகிறது. இப்போ அது மட்டும் அல்லாது ஒருவர் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வெற்றி அடைகிறதுக்கு இந்த நட்சத்திரங்கள் முழுதும் என்ன செய்கிறது என்றால் உதவி செய்கிறது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியே ஜாதகம் பார்ப்பதற்கு பதிலாக இந்த 27 நட்சத்திரங்களினுடைய தொகுப்புகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு
அவரவர் வீட்டில் இருக்கக்கூடிய சர்ப்பதோஷங்களை முறையாக நிவர்த்தி செய்வது தான் சிறப்பு. இப்போ கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து 8 சர்ப்பங்களை பற்றி பேசிட்டோம், எப்படி ராகுகேது தோஷம் உருவாகிறதுன்றதை பேசிட்டோம். ஆனா இந்த தேவதைகள் வந்து எந்தெந்த ஊரிலெல்லாம் இருக்கிறது, அவர்களுடைய நடைமுறை மந்திரங்கள் என்ன அப்படிலாம் நம்ம சொல்றதுக்குள்ள நமக்கு டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிடும். ஸோ இதை அத்தனையுமே நான் என்ன பண்றேன்னா கலெக்ட் பண்ணி ஒரு கோர்வையாக திருமண தடை நீக்கக்கூடிய ஒரு நட்சத்திர வகுப்பு என்ற அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கேன்னா உருவாக்கி இருக்கிறேன். இந்த வகுப்பானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையும் 7 நாட்கள் நடைபெற இருக்கிறது. வாழ்க்கையில் யாரெல்லாம் ராகுகேது தோஷத்தாலும் பொருத்தமே இல்லை, எத்தனை ஜாதகம் பார்த்தாலும் தோல்வியே இருக்குதுன்னு புலம்பிக் கொண்டிருப்பவங்களுக்கு 48 நாளில் உறுதியான தீர்வு வேணும்னா இந்த நட்சத்திர வகுப்பில் நீங்கள் நடைமுறைப்படுத்தி இணைந்துக்கிறது சிறப்பு. அது மட்டும் அல்லாது இந்த வகுப்பில் இணைபவர்களுக்கு 1 வருடம் நாம என்ன பண்றோம்னா அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். இப்போ ஒரு திருமண ரீதியான பொருத்தம் பார்க்கணுமா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர்களுடைய பிரச்சனைகளை குறைத்து 1 வருடம் அளவிற்கு ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு முக்கியமான வாஸ்து ரீதியான விஷயத்தையும் அத்தனையுமே தீர்க்கக்கூடிய விஷயத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன். என்னை நம்பணும், என்னை நம்பியவர்கள், என்னோடு பயணிக்கணும்னு ஆசை இருப்பவர்கள், என் கூடவே தினசரி என்னுடைய குரலை கேட்டால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த வகுப்புல இணைந்து கொள்ளலாம். இந்த வகுப்புல இணைவதன் மூலமாக உங்கள் விதியை நீங்களே திருத்தி எழுதி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அருமையான ஒரு வாய்ப்பு. பார்த்துட்டு இருக்க நேர்கள் இப்போ கேட்டது ஒரு கேள்விதான், ஆனா இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதில்னு பார்த்தீங்கன்னா அபூர்வ நாகங்களை பற்றின ஒரு விஷயம். இப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத 27 நட்சத்திரத்தின் சூட்சமத்தை ஒரு வகுப்பா எடுக்கிறாரு. இது திருமணத்துக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய தொழிலுக்கு என்ன தடை, வீட்டில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்க்ரீன்ல 2 நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும், அதற்கு கால் பண்ணீங்கன்னா வகுப்புல எப்படி இணையலாம் அப்படிங்கிறதும் தெரியும். ஒரு வருடம் பூராவே வந்து குருஜியின் மாணவராகவும் பயணிக்கலாம், நிறைய பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லாருக்குமே பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்புறோம் குருஜி. இதே மாதிரி அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நன்றிமா. வெற்றிவேல் முருகா.